विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शङ्कराचार्यमतास्य उद्मवादं च अस्तामलकं च शिष्यं तम तोरकं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। शुक्ल यजुर्वेदीय உபனிஷத்தாக இருக்கக்கூடிய ஜாபால உபனிஷத் பார்த்துருக்கோம். ஜாபால சாக்கைக்கு சேர்ந்ததான உபனிஷத் இது. அந்த இதுல 4வது அத்தியாயத்துல முதல் மந்திரம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது சந்நியாச ஞான ஜிக்ஞாசா. சந்நியாசத்தை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆசைப்பட்டு ஜனகரானவர் யாக்ஞவல்கியரை போய் கேட்ட அந்த கதாரூபமாக சந்நியாச ஆசிரமத்தை பத்தி சொல்லக்கூடியதான கட்டத்துல இப்ப இருக்கோம். அத ஜனகோஹ வைதேஹா யாக்ஞவல்க்யம் உபசமேத்ய உவாச்ச பகவன் சந்நியாசம் அனுப்ரூஹி இதி சஹோவாச்ச யாக்ஞவல்க்யஹ. பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மச்சாரி இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கேட்டான். அவன் என்ன பிரச்சனை கேட்டான் அப்படின்னா, அமிர்தத்துவத்தை அடைவதற்கு சாதனம் என்ன, உபாயம் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சதருத்ரியன அப்படின்னு பதில் சொன்னார் இல்லையா? இதான்பா சதருத்ரியத்தை சாதாரண நினைக்க, அது ருத்ரோபனிஷத்துப்பா. இந்த சதருத்ரியத்தை நீ ஜபித்துக் கொண்டே வந்தாலே ஆனால் அதன் மூலமாக பிரம்மஞானம் ஏற்பட்டு உனக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த சதருத்ரியத்தின் மூலமாக உனக்கு பிரம்ம ஞானமே ஏற்படும் என்பதற்கு அது உபாயம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி அவிமுக்தம் உபாசனம்னா என்ன அப்படின்னு சொன்னார். அவிமுக்த ஸ்வரூபம்னா என்னன்னு சொன்னார். அவிமுக்த உபலப்தி எப்படி அதை அடைவது அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். இதற்கு பிறகு இல்லையா, அவிமுக்த ஞானமானது வரணும். அவிமுக்த ஞானத்துக்கு உபாயம் என்ன? அந்த அவிமுக்த ஞானம் வரணும், அதன் மூலமா எனக்கு நாலேஜ் வரணும். அவிமுக்தத்துக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டார். அதுவா சதருத்ரியத்தை படிக்க வேணும். இந்த ஜபத்தினாலதான் உனக்கு அது அவிமுக்தனுடைய உபாசனையினுடைய அர்த்தமானது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். போன கிளாஸ்ல அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த தடவை ஜனகர் எனக்கூடிய விதேக தேசத்து ராஜா, அவர் இந்த பிரம்மச்சாரியினுடைய பிரச்சனத்துக்கு பிறகு ஜனகர் எனக்கூடிய விதேக தேசத்துக்கு சேர்ந்த ராஜாவானவர். அதனால அவருக்கு வைதேகா அப்படின்னு பேரு. அந்த வைதேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனக மகாராஜா யாக்ஞவல்கியம் உபசமேத்திய, யாக்ஞவல்கியர் எனக்கூடிய முனியை அணுகினார். அணுகி உபசமேத்திய சமீபே கத்வா, அவரை அணுகி உவாச்ச, அவரை பார்த்து கேட்டாரு, ஏ சுவாமி பகவன்னே, ஏ பகவானே, சந்நியாசம் அனுப்ரூஹி இது, சந்நியாசத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்து சஹோவாச்ச யாக்ஞவல்க்யா, இப்படி கேட்ட உடனே யாக்ஞவல்கியர் அவருக்கு சொன்னார்,
பிரம்மச்சரியம் சமாப்பிய கிரஹீ பவேத், கிரஹீ பூத்வா வனி பவேத், வனி பூத்வா பிரவ்ரஜேத் அப்படின்னார். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்த பிறகு, குருகுல வாசம் முடிந்த பிறகு நீ என்ன பண்ணும்? சத்கர்ம அனுஷ்டானத்துக்காக நிஷ்காம புத்தியோட கிரகஸ்தாசிரமத்தை கிரகிக்க வேண்டும். அப்படி வந்து கிரகியாக மாறிவிடு. கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கொண்டு பிரம்மச்சாரிகளுக்கு சன்னியாசிகளுக்கு எல்லாருக்கும் உதவிகளை செய்து பிறகு வனி பவே, ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா, ஒரு 45-50 வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்கக்கூடாது இல்லையா? குழந்தைகளோட இருந்தா ஜெனரேஷன் கேப் எல்லாம் வரும். அதனால நீங்க எப்படி உங்க அப்பா காலத்துல நான் தான் பெரிய ஆளுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதே மாதிரி தானே உங்க பையனும் இப்ப நினைப்பான். அவனுக்கு வயசு வந்துட்டு, அவனுக்கும் ஆரம்பிச்சாச்சு, அவன் நிர்வாகத்தை பண்றான், அவனுக்கும் குழந்தை குட்டி எல்லாம் வந்தாச்சு. இப்ப அவன் சொல்றதுதான் எடுபடும் இல்லையா? அவன் ஃபீல்டுல இருக்கிற ஆளு. அதனால நீங்களா ஒதுங்கி வனத்துக்கு போகிட வேண்டியது போதும். இது வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு யஜ்யங்கள் யாகங்கள் இப்படி எல்லாம் பண்ணதெல்லாம் போதும். கர்மாவை விட வசத்தியான உபாசனைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக வானப்பிரஸ்தாசிரமம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கிரஹீ பூத்வா வனி பவேத், வனி பூத்வா பிரவ்ரஜேத். வானப்பிரஸ்தனான பிறகு, வைராக்கிய சம்பன்னனாக ஆன பிறகு, விரக்த பாவம் எப்போ வருதோ அப்போ பிரவ்ரஜே பராரிவ்ராஜக சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். அது சொல்றதோட நிறுத்தல, அவர் யாஜ்ஞம் வைக்கார். யதீவா இதரதா பிரம்மச்சரியாதேவ பிரவ்ரஜேத் அப்படின்னாரு. அப்பா இப்படி இதரதா பக்ஷாந்தரம் அப்படி இல்லைன்னா, அப்படி இதரதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு வழி. இது என்ன வழி? பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு பேரு. பிரவருத்தி மார்க்கத்துல எப்படி? பிரம்மச்சரியாம் சமாப்பிய கிரஹீ பவேத், கிரஹீ பூத்வா வனி பவேத், வனி பூத்வா பிரவ்ரஜேத். இதுதான்பா சிஸ்டம். இப்படி யாரா இருந்தாலும் கடைசியில வேதாந்தத்துக்கு வந்துதான் ஜீவன் முக்தி ஸ்தானத்தை அடைந்து முக்தியை பெற வேண்டும். இது பிரவருத்தி மார்க்கத்தினுடைய விதி அப்படின்னா. ஆனா இன்னொரு வழியும் இருக்கு, அது வெரி டிஃபிகல்ட். அது என்ன அப்படின்னாக்க, சில பேருக்கு இந்த கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் இவ்வளவு ரூட்டு போறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. அவளுடைய இன்டெலெக்ட் இந்த ஸ்லோ ப்ராசஸை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நேர ஜீவன் முக்திக்கு ஆசைப்பட்டு வேதாந்த ஞானத்தின் மூலமாக சீக்கிரமாக சந்நியாசாசிரமத்துக்கு புகுந்து இந்த ஞானத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? பக்ஷாந்தரத்துல பிரம்மச்சரியாதேவ, பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து அவருக்கு பாரிவராஜக சந்நியாச நிலையை அடையலாம் அப்படின்னாரு. இப்ப திருப்பி ஒரு கேள்வி வருது, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்தா அழியணுமா? இப்ப கிரகஸ்தனுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டெலெக்ட் திடீர்னு வரலாமே? ஏன் அது 18-19 வயசுல வரவனுக்கு தானா? ஒரு 30-35 வயசுல இருக்கக்கூடிய கிரகஸ்தனுக்கும் வரலாமே இப்படி ஒரு எண்ணம்? வைராக்கிய சம்பன்னனா ஆயிட்டானாக்கா அவனுக்கு வழி வேண்டாமா அப்படின்னு கேட்டா, கிரகாத்வா வீட்டிலிருந்தும் அவன் சந்நியாசத்தை பெறலாம். வாட் இஸ் த கிரைட்டீரியன்? வைராக்கியம் தான் கிரைட்டீரியன். ஆகினால கிரகஸ்தன் சன்னியாசி ஆகிறதை எதுவும் தடுக்க முடியாது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அல்லது வனாத்வா, அல்லது வானப்பிரஸ்தாசிரமத்திலிருந்து நேரையும் போகலாம். அது அவரவர்களுடைய விருப்பம். அத பிறகு புனகா அவ்ரதீவா பிரதீவா அப்படின்னார். பிரதத்தை எடுத்துக்கொள்வார்கள். வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு ஒரு தீட்சை, அந்த தீட்சா சமாப்தி ஆன உடனே அவர்கள் நான் ஒரு 5-6 வருஷம் இருக்கேன், அதற்கு பிறகு சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எடுப்பார்கள். ஆனா அவர்களுக்கு வைராக்கியமானது ஏற்பட்ட மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்றது? அந்த விரதத்தை எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் விரதத்தை எடுக்காமல் அப்படியே வானப்பிரஸ்தாசிரமத்திலேயே இருப்பார்கள். இப்படி இருக்கிறவர்களுக்கு
2 நிலைகள் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜபம், தியானம். மந்திர ஜபத்தை எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தால் தானே வைராக்கியம் வந்து சந்நியாசத்துக்கு போவார். அல்லது மெடிடேஷன் இல்லையா, அந்த வேதாந்தத்தை இவன் அறிந்ததையே நினைக்க 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 அவனுக்கு அந்த பிரம்ம ஞானமானது ஏற்படும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த விரதத்தை எடுத்தவனோ விரதத்தை எடுக்காதவனோ யாரா இருந்தாலும் அதிகாரிதான். சரி, அடுத்தது ஸ்நாதகோவா அஸ்நாதகோவா அப்படின்னாரு. ஸ்நாதகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த விவாகத்துக்கு முந்தின நாள் விரதம் அப்படின்னு வேத விரதம் இல்லையா. அந்த வேத விரதம் என்ன அப்படின்னா, இப்ப எஜுர்வேதக்காரா இருந்தா அந்த எஜுர்வேதிகள் அவளுடைய காண்டமாக இருக்கக்கூடிய தைத்திரிய சம்ஹிதா இருக்கு இல்லையா, தைத்திரிய சம்ஹித, தைத்திரிய பிராமணம், இந்த 2 கலந்ததான சாக்கைக்கு 4 ரிஷிகள், அக்னிம் காண்டரி சிந்தப்பியாமி, சோமம் காண்டரி சிந்தப்பியாமி இல்லையா, ஸ்வான் தேவான் வரும் காண்டரி சிந்தப்பியாமி, ஸ்வான் தேவான் காண்டரி சிந்தப்பியாமி அப்படின்னு சொன்னா காண்ட ரிஷிகள்னு பேரு. 4 காண்ட ரிஷிகள். இந்த 7 காண்டத்துக்கு 4 காண்ட ரிஷிகள் இருக்கார்கள் எஜுர்வேதத்துல இல்லையா. அந்த ரிஷிகளுக்கெல்லாம் விரதம் பண்ணணும், வேத விரதம் அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு அவ அப்பா என்ன பண்றாரு, அன்னைக்கு அவர் இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருந்த அந்த அக்னியை பையனுக்கு கொடுத்துடுறாரு. அதாவது இது பாப்பா, எங்க அப்பா எனக்கு தந்தார், அவரை நான் வழி அனுப்பிச்சுட்டேன், இப்ப என்னுடைய அக்னிய பையனே உனக்கு நான் தருகிறேன், நீ என்னை வழி அனுப்புவதற்கு சௌரியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தன்னைக்கு அப்பா என்ன பண்றார், பிள்ளைக்கு கல்யாணத்தன்னைக்கு தனக்கு அவன் இட வேண்டிய அக்னியை கொடுத்துடுறார், உபாசன அக்னியை. அந்த உபாசன அக்னியை அவன் பத்திரமா அந்த உபாசன கூடயே வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அந்த உபாசன அக்னி வராம பார்த்துட்டு அவன் அதுல அவ அப்பாவை அனுப்புறான் அப்படின்றது கான்செப்ட். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, வேத பாடசாலையில சாங்க வேத அध्यயனம் பண்ண பிறகு 12 வருஷம் உட்கார்ந்து அங்க பண்றான். அவன் 7 வயசுல வந்துட்டான், 12 வருஷம் ஆச்சு இல்லையா. பூனல் போட்ட உடனே வந்துட்டான். 11 12 7 19 வயசு ஆயிடுது. இப்போ அந்த குருவானவர் அவரை கேட்கிறார், நீ என்னப்பா பண்ண போற, நீ என்ன நைஷ்டிக பிரம்மச்சாரியத்திலேயே இருந்து அப்படியே இருக்க போறியா, சன்னியாசி ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கலான்றா, இல்ல உனக்கு பெண்ணாசை எல்லாம் இருந்ததுன்னா கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றுண்டு அப்படி வர போறியா அப்படின்னு இவன் சொல்றான். ஆமா சார் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு சமாவர்த்தன கர்மா அப்படின்னு ஒரு கர்மா. அது இட் இஸ் நத்திங் பட் கான்வெகேஷன் நம்ம சொல்றோம் இல்லையோ, அந்த கான்வெகேஷன் கர்மா தான் விரதத்துல பண்ணுவோம் இல்லையா. அதற்கு பிறகு அந்த கான்வெகேஷன் அட்ரஸ் முடிந்த பிறகு அது வரைக்கும் பிரம்மச்சாரிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஜானு வரைக்கும் தான் வாசம் இல்லையா, அவனுடைய முட்டி வரைக்கும் தான் வஸ்திரம் கட்டணும் அப்படின்னு இருந்து, கண்ணாடி பார்க்க மாட்டேன் அப்படின்னு உபநயனத்திலேயே அவன் பிரதிங்க எடுத்துட்டு போயிட்டான். நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன், ஸ்திரீகளோட பேச மாட்டேன், பர்ஃபியூம் எல்லாம் போட மாட்டேன், பவுடர் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி உபநயன மந்திரங்கள்ல அதை எடுத்துட்டு குருகுலத்துக்கு போயிட்டான். குருகுலத்துக்கு போய் அங்க இப்படியே வாழ்ந்தாச்சு. டெய்லி காத்தால சமிதாதானம், சாயங்காலம் சமிதாதானம், ஏதோ கிடைச்ச சாப்பாடு, விசேஷ தினங்களா இருந்தா மிச்ச நாள்லாம் பழையது ஏதோ ஒரு சாதம், பசங்களோடையே இருந்து 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 வேதம் வேதம் வேதம். காத்தால இருந்தவொடனே வேத கிளாஸ், மத்தியானம் எல்லாம் திருவ சொல்றது, சாயங்காலம் ஆச்சுன்னாக்க ஏதாவது புராணங்கள்லாம் கேட்க வேண்டியது. இப்படியே நிறைய நாலேஜ் அக்வயர் பண்ணிட்டான் பிரம்மச்சாரி ஆன உடனே. அதற்கு பிறகு இவன் சமாவர்த்தன கர்மா ஆன பிறகு ஸ்நாத கர்மான்னு பேரு. ஸ்நான கர்மான்னு சொல்றது உண்டு, ஸ்நாத கர்மான்னு சொல்றது உண்டு. இந்த ஸ்நாத கர்மா ஆன பிறகு அவ அப்பா ஒரு பர்மிஷன் கொடுக்கிறார். நீ இவ்வளவு நாள் முட்டி வரைக்கும் பண்ணிய, நீ இனிமேல் பட்டு முட்டிக்கு கீழே கூட வேஷ்டி கட்டலாம், நீ பொட்டு இட்டுக் கொள்ளலாம், தலைக்கு பூ வைத்துக் கொள்ளலாம், எல்லாம் நீ பண்ணிக்கலாம் அப்படின்றதை சிக்னிபிகன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஜானுவாசம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இந்த பையன் வெறும் துண்டை கட்டிட்டு இருந்தான் பிரம்ம வேத பாடசாலையில இருக்கவன். இன்னிலிருந்துதான் அவன் முட்டிக்கு கீழே கட்டலாம் அப்படின்னாக்கா என்ன பண்ணா, அடுத்த நாள் பிரதம் ஆன உடனே வாத்தியார் என்ன பண்றாரு, இவனுக்கு 9 கஜத்தை 8 முழ வேஷ்டி 9 முழ வேஷ்டி எல்லாம் இவனுக்கு கட்டி விடுறாரு இல்லையா, கட்ட விடலாம் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் அவன் பிரம்மச்சாரியா இருந்தான், இப்போ கிரகஸ்தாசிரமத்துக்கு வரலான்னு. அல்லது நார்த்துல எல்லாம் எப்படி அப்படின்னாக்கா, இந்த ஸ்நாத கர்மா ஆன உடனேயே அவ பஞ்சகட்சம் கட்டிடுவான். கல்யாணம் ஆகணும்ன்ற கண்டிஷன் அவளுக்கு இல்ல. அங்க பாத்தீங்கன்னா படிக்கிறவாள் நார்த்துல எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கும் பொழுதே வயசாயிடுச்சுன்னாக்கா சிங்கமா அவர்கள் துண்டு கட்டிட்டு இருக்க மாட்டார்கள். ஆனா ஸ்நாத கர்மா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆயிடுச்சுன்னாக்கா அவர்கள் பஞ்சகட்சம் கட்டிப்பார்கள் இல்லையா அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஸ்நாதகம் அப்படின்னு பேரு, ஸ்நாத கர்மா அப்படின்னு. இப்படி ஸ்நாத கர்மா ஆன பிறகு சன்னியாசம் எடுத்துக்கலாமா, ஸ்நாதகத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா, இல்ல ஸ்நாதகமே பண்ணலையே இவன் சன்னியாசம் எடுத்துக்கலாமா அப்படின்லாம் சந்தேகம் வந்ததுன்னா அதெல்லாம் ஒரு சந்தேகம் வேண்டாம். ஸ்நாதகனாக இருந்தாலும் கான்வெகேஷன் வேத பாடசாலையில சாங்க வேதாந்தியனத்தைய படித்த பிறகு ஆச்சாரியனுடைய பர்மிஷனை வாங்கிட்டு வீட்டுக்கு இல்லையா, பிறகு அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னா அப்பவும் சன்னியாசம் எடுத்துக்கலாம். இல்லை என்றால் அஸ்நாதகம், ஸ்நாத கர்மாவே ஆகல சார் அப்படி ஆச்சுன்னாக்கா எடுத்துக்கலாமா, ஆகலாம். சரி, அடுத்த டவுட். உத்சன்ன அக்னிஹி நிரக்னிகஹாவா அப்படின்னு போட்டாரு. இது என்ன உத்சன்ன அக்னிஹி அப்படின்னாக்கா, ஒருத்தர் என்ன பண்றாரு, கிரகஸ்தர் ஸ்ரௌத கர்மால அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்ரௌத கர்மா பண்ணி கொண்டே இருக்காரு. எல்லா அக்னிஹோத்திரம் இல்லையா, அக்னி ஆதானம் விசேஷமாக ஒரு பருவா வரும்போது பிண்ட பித்திரு யஜ்யங்கள் அமாவாசை அன்னைக்கு, அதுக்கப்புறம் பிரதமைக்கு பிரதம அமாவாசான தரிசனம், அப்புறம் பௌர்ணமாசியம், இப்படி தர்ஷ பௌர்ணமாச யாகங்கள், இப்படி எல்லாம் பண்ணிட்டு எல்லா இஷ்டிகளையும் பண்ணிக்கொண்டே இருக்காரு. இப்படி பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒய்ஃப் செத்து போயிடலாம். ஒய்ஃப் செத்து போயிட்டான்னா களத்திர மரணாத்து உத்சன்னாக்னிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, இனிமேல் பட்டு அவர் அக்னி காரியத்தை பண்ணவே முடியாது. அவர் ஒய்ஃப் இருந்து அவளால பார்க்கப்பட்ட பத்னி அபேட்சித கிருதம், அதனாலதான் அவன் ஓபன் ஹோமம் பண்ண முடியும் இல்லையா, யாகங்கள்லாம் பண்ண முடியும். அந்த ஹோமம் பண்றதுக்கு ஒய்ஃபை இல்லைன்னாக்க அந்த நெய்யானது சம்ஸ்காரமே ஆகாது. ஆகையினால அவருக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா, எந்த கர்மாவுக்கும் அதிகாரம் கிடையாது. எப்படி லோகத்துல விதவா ஸ்திரீகளுக்கு சுமங்கலிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் என்னன்னு சொல்றோம், அதே மாதிரிதான் விதுரர்களுக்கு ஆத்துக்காரி போயிட்டான்னாக்க அவனுக்கும் அக்னி காரியத்துல இனிமேல் பட்டு அதிகாரம் கிடையாது, எந்த காரியமும் பண்ண முடியாது. விதுரர்களுக்கும் இந்த ரூலானது அப்ளிகபிள் அப்படி இல்லையா. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு உத்சன்னாக்னி அப்படின்னு போயிடும். இப்படி உத்சன்ன அக்னி ஆனவன் சன்னியாசம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சரி சார், இதெல்லாம் இல்ல சார், எங்க அப்பா இல்லையா எடுத்துக்கல அப்படின்றதுனால எனக்கு வராது, எங்க தாத்தா எடுத்துக்கல, எங்க பரம்பரையிலேயே அக்னி ஆதானம் யாரும் பண்ணல, அக்னி அதனால நாங்களாம் அக்னி ஹோத்திரமே பண்ணல, வெறும் அவபாசனத்திலேயே ஓட்டிட்டோம் இவ்வளோ நாள், நீங்கள ஒரு அக்னியை வச்சுட்டே பண்ணிட்டோம், 3 அக்னிக்கு குடுப்பனை இல்லாமல் போகிவிட்டது, நிரக்னியாக இருக்கிறோம், அக்னி இல்லாதவனாக ஆகிவிட்டோம், நாங்க எடுத்துக்கலாமா சன்னியாசம்? ஓ எஸ், தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இது என்ன சார், இது பிரம்மச்சாரியா இருந்தாலும் எடுத்துக்கலாம், கிரகஸ்தனா இருந்தாலும் எடுத்துக்கலாம், வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். வானப்பிரஸ்தன்லயே 2 விதமாக சொன்னார் இல்லையா. அப்படி இருந்தாலும் வைராக்கியம் வரலன்னா ஜபத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் அவன் சன்னியாசத்தை எடுத்துக்கலாம். விரதனா இருந்தாலும் எடுத்துக்கலாம், அவ்ரதனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஸ்நாதகனாக இருந்தாலும் அஸ்நாதகனாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உத்சன்ன அக்னியாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம்,
நிரக்னி இருக்கக்கூடிய கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய வைதிகரும் எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் சொல்றதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னாக்க சிம்பிளான பர்பஸ் சார். இதெல்லாம் என்ன சொல்றது, வைராக்கியம் தான் பிரமாணம் பிரதானமே தவிர அவன் என்ன ஆசிரமத்துல இருக்கான் அப்படின்றதே இல்லை. இந்த உலக வாழ்க்கையை அவன் ஞாசம் பண்ண வேண்டும். அதுக்கு பேர் தான் சந்நியாசம் எடுத்துக்கிறதுன்னு பேரு. அந்த அந்த வைராக்கியம் என்னைக்கு அவனுக்கு வருதோ அன்னைக்கு அவன் நேர சன்னியாசி ஆயிடுவான் இல்லையா. சன்னியாசம்ன்றது நாள் பார்த்து போறவன்லாம் இல்ல. இப்படி நாள் பார்த்து போகக்கூடிய சன்னியாசி எல்லாம் எடுத்துக்கவே மாட்டான். அவங்க எல்லாம் சன்னியாசியா ஒத்துக்கொள்ளப்படவில்லை. சன்னியாசின்னா என்ன, நாள் பார்த்து அதெல்லாம் விவிதிஷா சன்னியாசி பார்க்கலாம். வித்வத் சன்னியாசிக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் போட முடியுமா? அவருக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அவர் யாரையாவது கேட்பாரா? நானே பிரம்மன்னு தோணிடுச்சுன்னா சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுவாரே தவிர அவர் போய் பர்மிஷன் கேட்டு வரோம், ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போறேன், பையன் என்ன நினைப்பான், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறேன், நானு எந்தெந்த பூட்டுக்கு எந்தெந்த சாதின்னு சொல்லிட்டு போறேன், என்ன ரேஷன் கார்டு எங்க வாங்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு போனான்னாக்க என்ன அர்த்தம்? சன்னியாசமா அது எல்லாத்தையும் விட்டணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்த க்ஷணம் அவர் அங்க இருக்க மாட்டார் இல்லையா. இதான உண்மை. அது எப்படி தெரியுதுன்னா அது ஜாபால உபனிஷத்துலாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ருதி வாக்கியம் எது அஹரேவ விரஜேத் தத்து அஹரேவ பிரபிரஜேத் அப்படின்னாரு. எது அஹஹா ஏவ அஹஹா அப்படின்னாக்க எந்த நாள் அவனுக்கு வைராக்கியம் வந்ததோ அஹரேவ பிரபிரஜ அந்த ஒரு நாள்லயே அவன் சன்னியாசத்தை எடுத்து கொண்டு போயிடுவான். இது சொல்லாம சன்னியாசம் எடுக்கிறேன்னு சொல்றவன், சன்னியாசம் எடுத்துக்க போறேன், நாள் பார்த்துட்டு இருக்கேன், நான் கேட்டிருக்கேன் சார், அவரு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு சார், இதெல்லாம் சன்னியாசம் கேட்டகரியிலேயே வராது. சுதி என்ன சொல்றது, யாருக்கு வைராக்கியம் வருதோ அவனுக்கு போனா அதுதான் கிரைட்டீரியனை தவிர அவன் பிரம்மச்சாரியில இருந்து போனா என்ன, வானப்பிரசனாக போனா என்ன, சாஸ்திரம் விதிக்கிறது. பிரவருத்தி மார்க்கம்னு சொன்னா கிரகி பூத்வா வனி பவத்து வனி பூத்வா பிரவரஜேத்னு சொல்லியிருக்கு. நிவர்த்தி மார்க்கமா இருந்தா பிரம்மச்சரியாதேவ பிரவரஜேத் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டு மார்க்கம் தான் இருக்கு. பிரவருத்தி மார்க்கம் துவே நிஷ்டே வேதித்தவ்யே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ரெண்டு நிஷ்டைகள் இருக்குப்பா. ஒண்ணு பிரவருத்தி மார்க்கம். இது பத்தி கீதா பாஷ்யத்துல உபோத்காதத்துல ஆச்சாரியால் பேசியிருக்காரு இதை பத்தி இல்லையா. ஆகையினால இந்த ரெண்டு மார்க்கம் தான் இருக்கு. ஜாபால உபனிஷத்து என்ன போய் சொல்றது, பிரதானா இருந்தா என்ன, அவரதனாக இருந்தால் என்ன, ஸ்தானகனாக இருந்தால் என்ன, ஸ்நாதக இல்லாத அஸ்நாதகனாக இருந்தால் என்ன, உச்சன்னாக்னி இருந்தால் என்ன, நிரக்னியாக இருந்தால் என்ன, இதெல்லாம் கிரைட்டீரியன் இல்ல. எது அகரேவ விரஜேத் அகரேவ பிரபரஜேத். எப்போ அவனுக்கு வைராக்கியம் வந்து விட்டதோ அப்பொழுதே அவன் போய்விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அருமையான பாஷ்யம் எழுதிருக்கு உபனிஷத் பிரம்ம வேகின்றது. இது விரதங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த விரதங்கள்லாம் யாருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல இல்லையா. ஆகையினால இதெல்லாம் பத்தி ரொம்ப அழகாக நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பாஷ்யம் எழுதியிருக்காரு. அவர் என்ன அதுல முக்கியமான விஷயங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னாக்க, சர்வ கர்ம சந்நியாச ஞான புபுத்சயா சர்வ கர்ம சந்நியாசத்தினுடைய ஞானத்தை அறிய வேண்டும் எனக்கூடிய ஆசையினால ஜனகஹா இல்லையா, ஜனக மகாராஜா முனிம் பிரிச்சதி. முனிம்னா இங்க யாரு, யாக்ஞவல்க்யம் பிரிச்சதி ஆட்யாயிகாம் அவதாரேதி. இப்படி கேட்கிறா போல இந்த கதையானது வருகிறது. அத்த பிறகு பிரம்மச்சாரி பிரஷ்னாந்தரம் இல்லையா, பிரம்மச்சாரியனுடைய பிரச்சனத்துக்கு பிறகு அத அப்படின்றதுக்கு சுவாரஸ்யம் சொல்றார். பிரம்மச்சாரி பிரஷ்னாந்தரம் நாமதா ஜனகா வைதேகா விதேகராஜா யாக்ஞவல்க்யம் உபசமீபம் ஏத்திய. அவரை அடைந்து அவரை கேட்டார், ஏ பகவன் சர்வ கர்ம சந்நியாசம் அனுபுருகி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்றார், அவிரக்த திருஷ்டி ஆசிரித்திய ஆசிரம வியவஸ்தாம். அவாவாளுடைய வைராக்கியம் வரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆசிரமம் பண்ணிருக்கு. கொஞ்சம் வைராக்கியம் பிரம்மச்சரியத்துல கிரகஸ்தாசிரமத்துல வரும். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தானம் நிறைய வைராக்கியம் வரும். அதற்கு பிறகு
சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டானே நல்ல வைராக்கியம் வரும். வித்வத் சன்னியாசி அப்படின்னா உண்மையான சன்னியாசி ஆயிடுவான். அவனுக்கு இந்த நாலு கிழமை இதெல்லாம் இல்ல அப்படின்ற அர்த்தத்துல இதெல்லாம் சொல்றார் அப்படின்னு சொன்னார். இப்ப பிரம்மச்சாரி ஆசிரமம்னா என்ன? வித்யா கிரகண நிமித்த பிரம்மச்சாரியம் இல்லையா? வித்யா கிரகணத்துக்கு காரணமாக உடையது எதுவோ பிரம்மச்சாரியம். அதை முடித்த பிறகு என்ன அவன் அவிரக்தனாக இருந்தானே ஆனால் அப்படின்னா என்ன, அவனுக்கு வைராக்கியம் இன்னும் வரலை என்றால் அவன் என்ன பண்ணான்? நிஷ்காம புத்தியா சத்கர்ம அனுஷ்டானம் குருவன், நல்ல கர்மாக்களை செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா காம புத்தியை நீக்கி காலம் கொஞ்ச காலம் அவன் தள்ள வேண்டியிருக்கு. அவனுக்கு இன்னும் வைராக்கியம் வரலையே, அதற்காக என்ன பண்ணான் அப்படின்னா கிரகி இல்லையா பவே. அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருங்க அப்படின்னாரு. சரி, எவ்வளவு நாள் அங்க இருக்கங்களோ அவ்வளவு நாள் இருந்த பிறகு சாக்னிஹி நிரக்னிர்வா பூத்வா, நீங்க அப்பா அக்னியோட இருந்தீங்கன்னா அந்த அக்னிய பையனுக்கு அக்னி ஆதானம் பண்ண பிறகு அப்பா என்னுடைய அக்னிஹோத்திரங்கள்லாம் நான் எடுத்துன்னு போய்க்கிறேன், நீ அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கலாம். இல்ல அக்னி காரியம் பண்ணாத அப்பாவா இருந்தாருன்னு வச்சுக்காரு, அவர் சொல்லிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு கிளம்பலாம். எதற்காக? வைராக்கியத்தை சம்பாதிப்பதற்காக சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணணும் என்ற எண்ணத்துடன் அவர் அங்கிருந்து கிளம்பலாம். இப்படி இல்லையா? ஏவம் கிரமேண சந்நியாசா கர்த்தவியா, இப்படி கிரமமாக சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு ந விபரியே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. வேற வழி இருக்கக்கூடாது, இதுதான் ஜெனரல் ரூல். எக்ஸம்ஷன் இதுக்கு உண்டா சார்? எதிவா அப்படின்னு கேட்டீங்க, இருக்கு. பட்சாந்தரம் இருக்கு. அது என்ன? தீவிர வைராக்கியம் ஜாயத்தே யதா, ஒருத்தனுக்கு தீவிர வைராக்கியம் வந்துட்டு யார கண்டாலும் பிடிக்கல, என்ன சார் அப்பா அம்மா வாழ்க்கை சாப்பாடு இதெல்லாம் என்னால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஆளு இல்லையா கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலும் அவன் சந்நியாசத்துக்கு அதிகாரி தான். பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருந்தாலும் அவன் சந்நியாசத்துக்கு அதிகாரி தான் அப்படின்னு அதுல ஒரு சந்தேகம் வந்துருக்கு. பிரம்மச்சரிய சமாப்தியனந்தரம் குட்டி சகாதி கிரமேன பாரிபுராஜ்ய கிராஹ்யம் வா அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி, இப்போ பிரம்மச்சரியாதேவ புரபரஜேத்துன்னு சொன்னீங்களே, பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருந்து இவனுக்கு குடும்பத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் எதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும், அதெல்லாம் வேண்டாம், நான் சன்னியாசம் ஆகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான். அப்படி டிசைட் பண்ணா அவனுக்கு முதல்ல குட்டி சகன் இல்லையா, அப்புறம் பகூதகன், அப்புறம் ஹம்ச சன்னியாசி, படிப்படியா அதுக்கப்புறம் பரமஹம்சி சன்னியாசி, அப்படியா நம்ம அங்கேயும் 4 இருக்கான்னா கிடையவே கிடையாது. நேரா எப்போ வைராக்கியம் வந்துருச்சோ அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து அவன் நேர பாரிபராஜக பரமஹம்ச சன்னியாசத்தையே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாரு. சரி, கிரகஸ்தனா இருக்கும் பொழுது அப்படி வந்ததே என்னால் என்ன சார்னா, எதி கிரகாஸ்தமே விரதிஹி ஜாயத்தே, ஒருத்தனுக்கு வைராக்கியம் விரதிஹி கிரகஸ்தாசிரமத்துல வந்துடுது சார், அவனை நீங்க போய் நீ வானப்பிரஸ்தத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் தான் வாங்கன்னு சொல்லுவேன். நோ, he can straight away take சந்நியாசம். இல்ல என்ன இன்னொன்னு சொல்ற, கிரகாத்வாவனாத்வா, வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் பண்ணா என்ன உனக்கு பிரபுரஜனஸ்ய பரிபராஜக சன்னியாசியானோ பிரபுரஜயத்துன்னு போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சொல்லுக்கு அர்த்தம்னாக்க வைராக்கிய நிமித்தத்வாத், வைராக்கியம் தான் கணக்கு. எல்லா மேலேயும் உங்க பற்றற்றதான ஒரு நிலை வந்துட்டே ஆனால் அது அப்படின்னாரு. வனஸ்த தீட்சா சமாப்தௌ குதஷ்சித் நிமித்தா சந்நியாசஹான லப்யதே. சார், வனஸ்தாசிரமத்தில் இருந்தார், அவர் தீட்சையும் சமாப்தி ஆயிடுத்து, ஆனாலும் அவருக்கு சந்நியாசம் எடுக்கக்கூடியதான தருணம் வரவில்லை, அவருக்கே அவர் மேல ஆசை இல்லை அப்படின்னாராம். மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள்ல போய் எல்லா சன்னியாசிகளும் கேட்டாலாம், மன்னார்குடி பெரியவங்க, நீங்க தானே இவ்வளவு சன்னியாசிகளை தயார் பண்ணிருக்கீர்கள், இவ்வளவு வேதாந்திகளை எல்லாம் தயார் பண்ணீர்கள், சாஸ்திரஜானெல்லாம் தயாரிக்கப்பட்டார், நீங்க ஏன் யாகம்லாம் பண்ண ரைட்டு, ஏன் சன்னியாசத்துல உங்களுக்கு ருச்சி வரல, நீங்க ஏன் சன்னியாசம் எடுக்கலன்னு கேட்டாராம்.
அவர் சொன்னாதான், அப்ப என்னை பத்தி எனக்கு தெரியும், இப்ப கூட என் பேத்தி வரான்னாக்க எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, காலையில போக்க வேண்டியிருக்கு, நான் என்னத்த சன்னியாசம் இருக்குதுன்னு ஒப்பனா சொன்னாராம். வைராக்கிய சம்பன்னனாக இருந்தால் சன்னியாசியாக ஆக வேண்டியதுதான் நியாயம் அப்படின்னு தெரியாது இதுல இருந்து. அதனால வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்த போது அவருக்கு இல்லையா இந்த தீட்சையானது இருந்து கூட அவருக்கு சந்நியாசம் சித்திக்கவில்லை என்றால், அவர் வைராக்கியம் வரலை என்றால் அவர் என்ன பண்ணலாம்? ததானீம் தத் அவஸ்திதிஹி த்விதா பவதி ஜபஹா தியானம் ச இதி. அவர் ஜபத்தையாவது மந்திர ஜபத்தை கை கொள்ளலாம் அல்லது மெடிடேஷனை யோகாபியாசத்தை கை கொள்ளலாம். இப்படியாக இருந்து அவர் கொஞ்ச நாள் ஆன பிறகு வைராக்கியம் வந்த பிறகு சந்நியாசத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஸ்நாதக விரதத்தை எடுத்துக்கொண்டவன் அவன் இல்ல உத்சன்னாக்னி கலத்திரமரணாத் உத்சன்னாக்னி கலத்திரே சத்யபி கச்சித் நிரக்னிஹி. சில பேர் ஒய்ஃப் செத்த பிறகு அக்னிஹோத்திரத்தை விட்டான், சில பேர் நான் ஒய்ஃப் இருக்கும் போது அக்னிஹோத்திரத்தை விட்டான். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேருமே வைராக்கியம் விரக்தி ஜாத்தா சேத்து அவர்களுக்கு வைராக்கியமானது வந்து விட்டதே ஆனால் பரிவிரஜேத் இது சர்வத்திர அனுசரிச்சது. எல்லா இடத்துலயும் இதை நீங்க போட்டுங்க சார். ஸ்நாதகம் ஆயிருந்தா சரி, ஸ்நாதகம் என்ன சரி, விரதனாக இருந்தாலும் சரி, அவ்ரதனாக இருந்தாலும் சரி, உத்சன்னாக்னியாக இருந்தாலும் சரி, நிரக்னியாக இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியமாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தாசிரமமாக இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தாசிரமமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எலிஜிபிள் சந்நியாசம். ஆனா கண்டிஷன் வைராக்கிய சம்பன்னனாக இருக்க வேண்டும். வைராக்கியம் இருந்துட்டே ஆனால் அவர் சன்னியாசி ஆகலாம். இதுதான் அப்படின்னு சொல்லி எஸ்மின் ஏவ அகனி விரஜேத் வைராக்கியம் பிராப்னியா, எந்த டேல அவனுக்கு வைராக்கியம் வந்ததோ தஸ்மின்னே வாகனி அந்த தினத்திலேயே பிரவ்ரஜேத் சந்நியசேத். இதுக்கப்புறம் அவனை யாரும் தடுக்க முடியாது, அவன் யாருக்கும் அடங்க முடியாது, அவன் போய் அடங்கிடுவான் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக ஜனகர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். இப்போ அடுத்தது ஆகிதாக்னிகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்க, அவளை பத்தி தெரியும்னு ஒரு ஆசை. ஆகிதாக்னிகள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அக்னி ஆதானம் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த அக்னி ஆதானம் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க அக்னிஹோத்திரத்தை எடுத்துக்கொள்ளணும். அக்னிஹோத்திரம் எடுத்துக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம்னா, பரம்பரையில அவ அப்பா வரைக்கும் எல்லாம் பண்ணிருக்கணும். அப்படி இருக்கிறவாளதான் அந்த தீட்சிதர் பரம்பரையாக இருந்திருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்பா பண்ணாருனாக்க அப்பதான் பையன் பண்ண முடியும். அப்பா சொல்லி இவர் அக்னி ஆதானம் பண்ணணும். அதுவும் எப்போ அக்னி ஆதானம் பண்ணணும்? சின்ன வயசுலயே பண்ணணும். முடி கருப்பா இருக்கும் பொழுது யாகம் பண்ணணும். ஒரு குழந்தை பிறந்துடுத்துன்னா, தலைச்சன் குழந்தை பிறந்துடுத்துன்னா ஜாத புத்திரஹா கிருஷ்ணகேஷி அப்படின்னு சொல்லியிருக்கு. தலைமுடி கருப்பா இருக்கும் பொழுது தலைச்சன் புள்ள பிறந்த பிறகு அவனுக்கு எலிஜிபிலிட்டி சோமயாகத்துக்கு வந்துடுறது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அக்னி ஆதானம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ஒரு விசேஷமாக இப்படிதான் இருந்தது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் இப்படிதான் இருந்தார்கள். எல்லாரும் 3 அக்னியை வீட்டுல வைத்துக் கொண்டிருந்தார்கள். கார்கபத்திய அக்னி, தட்சிணாக்னி, ஆகமனீயம் அப்படின்னு 3 அக்னி. ரவுண்டா ஒண்ணு இருக்கும், இந்த பக்கம் ரவுண்டா இருக்கும், அது தட்சிணாக்னி. அந்த கார்கபத்திய அக்னி அதுதான் இவாளுடைய கிரகஸ்தனுடைய அக்னி. அவர் இதுல இருந்தா இதுதான் காப்பாற்ற வேண்டியது அவனுடைய ஒய்ஃபினுடைய கடமை. டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னா அவளுக்கு புள்ள மேல இருக்கக்கூடிய பாசத்தை விட இந்த அக்னி மேல இருக்கக்கூடிய பாசம் ஜாஸ்தி. அவளுக்கு ஒரு புள்ள அது. அதனால அந்த அக்னியை எக்காரணத்தை கொண்டு சமிக்க விடவே மாட்டார்கள். 2 பேரும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன அது தான் பெத்த புள்ள அது. அந்த அக்னி போயிடுச்சுன்னா அவளுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. அப்படி ஒரு அது மேல ஒரு அட்டாச்மெண்ட். அந்த அக்னிய அந்த விரட்டியை போட்டு அந்த தவிட போட்டு அப்படியே அந்த கனல் இருக்கா மாதிரி பண்ணா, அடுத்த நாள் காலையில வந்த உடனே அதை எடுத்து ஒரு விசிறுனா கனகன அதுல இருந்து அந்த அக்னியானது வந்துடும். அதுக்கப்புறம் பத்தினி அவேட்சித அந்த பத்தினியெல்லாம் பார்க்கப்பட்ட அந்த எண்ணெய் அவதான் நெய்யை எடுத்துட்டு வரணும், அதுல இருந்து விடணும். இப்படி அந்த அக்னியை காப்பாற்றி கொண்டே இருக்கணும்.
இப்படி அந்த காப்பாத்துற அக்னி ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஊருக்கு போக வேண்டிய வந்துருச்சு, அவரால் வர முடியல, சாய ரட்சைக்குள்ள வர முடியலன்னா அந்த ஒய்ஃபுக்கு அதிகாரம் இருக்கு, அவ பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் வெளில போக முடியாது. இவர் போனா அவ இருப்பா, அவ போனா இவர் இருப்பாரு. இப்படி பார்த்து கொண்டு நதி தாண்ட மாட்டார்கள். இப்படி எல்லாம் காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? அதுக்கு ஸ்பெஷலா அக்னி ஆதானம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கணும் அவர்கள். இந்த கார்கபத்தியத்திலிருந்து அதை ஆகமனியத்துக்கு எடுத்துன்னு போய் இல்லையா, அத ஆகித்த அக்னி இங்கிருந்து அதை எடுத்துன்னு போய் அங்க பண்ணி லோகக்ஷேமத்துக்காகவும் அக்னி ஸ்டோமாதிகள் சோமயாகங்கள் எல்லாம் பண்றதுக்காகவும் பப்ளிக்கா பண்ணுவார்கள். அதை எடுத்துக்கிட்டாமையானா இந்த தட்சிண அக்னின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல பிண்ட பித்திரு யஜ்யங்கள், அதுக்கப்புறம் அந்த ஆகமனியத்துல பண்ணக்கூடிய யாகங்களுக்கு எல்லாம் சமைக்கணும் இல்லையோ, அதுக்கெல்லாம் ஒரு அடுப்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஒரு வானொலி இருக்கும், அதெல்லாம் அங்கதான் அன்வாஹார பச்சனம்னு பேர் அந்த தட்சிணாக்னிக்கு. அதுலதான் சமைப்பாரு. அந்த சமைப்பார்கள்னா அந்த புரோடாசம் முதலிய ஹோம திரவியங்கள்லாம் அதுலதான் ஹீட் பண்ணி சமைச்சு அதை வைத்து யாகம் பண்ணணும். இப்படி ஆகிதாக்னிகள் அப்படின்னு பேரு. இவர்களுக்கெல்லாம் இல்லையா அக்னி ஆதானம் பண்ணணும்னா இவாளுக்கெல்லாம் 3 விதமான அந்த சிற்கு வைத்து, சிற்கு, துருவ, உபகிருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிற்கெல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள். அப்புறம் அந்த இது, அப்புறம் சமச பாத்திரங்கள் அப்படின்னு எல்லாம் உட்டுல இல்லையா மரத்துல செய்ததான பாத்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் அஷ்டா கபாலம்னு ஒரு 4-5 சில்லு, அந்த செங்கல் சில்லு மாதிரி இருக்கும், அது ஒரு 14 சில செய்யாங்களுக்கெல்லாம் துவாதச கபாலம் நிர்வபேத்னு போட்டிருக்கு, அஷ்டா கபாலம் நிர்வபேத் அப்படின்லாம் போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல வச்சு ஹோமங்கள்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் ஒரு அவருக்குன்னு ஒரு உத்தராரணி அதராரணி வச்சிருப்பார். அதுல இருந்துதான் அக்னிய அவர் எடுப்பார். யாகங்கள்லாம் போனோம்னாக்கா அக்னியை பண்ணணும்னாக்கா இப்படி இது எல்லாம் இந்த ஆயுதாக்னி இறந்த பிறகு இது எல்லாம் அவரோட போய் அங்க போய் ஸ்மசானத்துல போய் அவருக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் அப்படின்னு பண்ணணும். ஒய்ஃப் வரணும், பையன் வரணும். இப்படி பண்ணிட்டு அவ அப்பாவை எரிச்சிட்டு வந்த உடனே அந்த பையனை ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டே வருவார். ஏன்னா பெரிய யாகம் பண்ணிட்டு வந்திருக்கான். இறைவன் கொடுத்த உடலை அப்பா அவ்வளவு பெரிய கணபாதி, அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய யாகங்கள்லாம் பண்ண ஒரு யாஜி மக்கி அப்படின்னு பேரு. அவரையே எரிச்சிட்டு வர்றாருனாக்க அதை பார்த்தாலே புண்ணியம், அவரை சுத்தினா புண்ணியம் அப்படின்னு இதர ஜனங்கள்லாம் அவ்வளவு சக்தியாக இருக்கக்கூடியது இந்த பிரம்மமேத சம்ஸ்காரம், ஆகிதாக்னி சம்ஸ்காரம் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட ஆகிதாக்னிகளுக்கெல்லாம் சந்நியாசம் விதிச்சிருக்கா அப்படின்னு சந்தேகம் இல்லையா? தத் ஏகே பிராஜாபத்யாம் ஏவ இஷ்டிம் குர்வந்தி. இப்படி இல்லையா சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த ஆயுதாக்னிகள் எல்லாம் இந்த அக்னி ஆதானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிராஜாபத்தியம் அப்படின்னு ஒரு இஷ்டி இருக்கு, அந்த இஷ்டியை செய்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்க. சன்னியாசம் எடுக்கணும்னாக்க பிராஜாபத்திய இஷ்டம் தான் செய்யணும் அப்படின்னு சில பேருடைய வாதம். சில பேர் என்ன சொல்ல, தது தத்தான குறியாத், அப்படி அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். ஆக்னேயம் ஏவ குறியாத் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, ஆயுதாக்னி யாகம்னா ஆக்னேய யாகம் பண்ணாலே போதும், அந்த ஆக்னேய யாகம் பண்ணாலே போதும். பிராஜாபத்தியமாக இருந்தார். பிராஜாபத்தியம், ஆக்னேயம், வாருணம், வைஸ்வதேவம், நிறைய யாகங்கள் இப்படி எல்லாம், சௌரம் இல்லையா எல்லாம் இருக்கு. அதுல அவளுக்குள்ள சண்டை. பிராஜாபத்தியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரூப், இன்னொரு குரூப் இல்ல ஆக்னேயம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னார். இந்த ஆக்னேயம் பண்ணா போதும்ன்றதுதான் பரவலாக எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் இருக்கு. ஏன் அப்படி சொன்னார்கள் அப்படின்றதுக்கு ஸ்ருதியே காரணம் சொல்றது. அக்னிர்ஹி வை பிராணஹா, இந்த அக்னி தானே சார் பிராணனாக இருக்கிறது. அவனுக்கு ஆயுத அக்னிக்கு எது சார் உயிர்? நமக்கு உயிர் நம்ம பணத்து மேல, ஒய்ஃப் மேல, பையன் மேல, பொண்ணு மேல இருக்கு. ஆயுத அக்னிக்கு உயிர் எங்க இருக்கு? அதான் நான் சொன்ன புள்ள மாதிரி அவளுக்கு அக்னிதான் அவளுக்கு உயிர், அதுதான் பிராணன்
அக்னிர்ஹி வை பிராணஹா பிராணம் ஏவ ஏதயா கரோதி. அவர்கள் என்ன பண்றார்கள், பிராணம்தான் அவர்களுக்கு, அதனாலதான் அவர்கள் செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் அந்த பிராணனைக்காகவே செய்கிறான் இல்லையா. அந்த பிராணன் என்ன பண்றது, திரைதாதவியாம் ஏவ குறியாத் அப்படின்னார். இதுக்கு 3, இந்த பிராணனுக்கு, இந்த அக்னிக்கு 3 இருக்கு. அது என்ன, சத்வஸ் ரஜசு தமசு அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. அந்த 3ஐயும் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டும். திரைதாதவியாம் ஏவ குறியாத் ஏதயா ஏவ திரையஹா தாதவஹா யது உத சத்வம் ரஜஹா தமஹா இதி அப்படின்னாரு. இந்த ஃபயர்ல இருந்துதான், இந்த பிராணன்ல இருந்தான், இந்த அக்னியில இருந்துதான் சத்வம் ரஜசு தமசு இதெல்லாம் உண்டாகிறது அப்படின்னாரு. இவன் என்ன பண்ணும், அததே யோனிஹி ரித்வியஹா யதோ ஜாதஹா அரோச்சதாஹா அப்படின்னாரு. இப்படிப்பட்ட இவர்கள் இந்த சாக்ரிஃபைஸ், இந்த யாகத்தை இவர்கள் பண்ண பிறகு அவர்கள் என்ன பண்ணணும், அத ஏ யோனிஹி அக்னி ஆக்ரயணம் எனக்கூடிய ஒரு அக்னி சந்தானம் இருக்கு. அந்த அக்னி சந்தானத்தை பண்ண பிறகு பிருத்வியா அப்படின்னா சம்பத்சரஹா, இந்த ருதுக்கள் எல்லாம் போகக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் யதஹா ஜாதஹா அரோச்சிதாஹா இல்லையா. இப்படி இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி நல்லா தகிக்கிற அந்த ஜொலிக்கிற அந்த அக்னியில இதையெல்லாம் பண்ணி பிறகு கம் ஜானன், இதுதான் என்னுடைய பிராணன், இதுதான் அக்னி, இந்த பிராணன் தான் பிரம்மா, இதன் மூலமாகத்தான் வேதாந்த பிரம்மத்தை நான் அறிகிறேன் என்பதை அறிந்து அவன் ஆரோஹாதா நோ வர்தயா ரயீம், இதன் அந்த அக்னியை மோந்து பார்க்கணும். அந்த அக்னியை மோந்து பார்த்து அதற்கு பிறகு சன்னியாசத்துக்கு அவன் போனான். நகா வர்தயா ரயின் அப்படின்னு ஆத்ம சன்னியாசம் எடுக்க போறாரு. நகா வர்தய ரயின், ரயின்னா செல்வம், எனக்கு செல்வம் வரட்டும்னு கேட்கிறான்னு இந்த இடத்துல என்ன புரிஞ்சுங்கன்னா, செல்வம்னா ஆத்ம ஞானம்னு புரிஞ்சுக்கணும். இப்படி ஆத்ம ஞானத்தை அந்த ஆகிதாக்னியானவர் கேட்கிறார். அது என்ன சொல்லி கேட்கிறார், தம் ஜானன் அக்ன ஆரோகதானோ வர்ததயும் அப்படின்ற ஒரு மந்திரம். இது அனேன மந்திரேன, இந்த மந்திரத்தின் மூலமாக அக்னிம் ஆஜிக்ரேத், இந்த மந்திரத்தை சொல்லி அந்த அக்னிய முகரணம் அப்படின்னா மூக்கு கிட்ட எடுத்துட்டு போய் சுவாசிக்கணும். தேசஹவா அக்னேஹே யோனிஹி ய பிராணஹா அப்படின்னார். இதுதான்பா இந்த பிராணன் என சொல்லக்கூடிய இந்த அக்னி. இந்த அக்னியில நீ போய் உன்னை பொருத்திக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிரம்ம ஞானத்தில் போய் நீ சாயுஜ்யத்தை அடைவாக. அந்த சைத்தன்யத்தில் பிரம்ம சைத்தன்யம் எதுவோ அந்த சைத்தன்யத்தில் தான் என்னுடைய சைத்தன்யமும் அடக்கம் என்பதை அறிந்து கொள்வது. அக்னேஹே யோனிஹி யஹா பிராணஹா பிராணம் கச்ச ஸ்வாஹா இத்யேவம் ஏவ ஏததாக இப்படின்னு சொல்லி ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணரக்கூடியதான இந்த மந்திரத்தை நினைத்து ஆகிதாகினிகள் எல்லாம் இல்லையா பெரிய பெரிய மக்கியாக இருந்து எல்லாம் சந்நியாசம் எடுத்துக் கொள்கிறார்கள். இப்படித்தான் அப்படின்னு ஆகிதாக்னி சந்நியாச விதியை சொன்னார். இதுக்கு விசேஷமாக பாஷ்யம் எழுதியிருக்கார். அது ஒரு கிளான்ஸ் அடிச்சோம்னாக்க, ஏன்னா நிறைய டெக்னிக்கலான வார்த்தை. எதா ஆகிதாக்னிகி சன்சியதி ததா தஸ்ய இஷ்ட விசேஷம் வேணும். சார் ஆகிதாக்னியானவர் சந்நியாசம் எடுக்கணும்னு சொன்னா அவளுக்கு என்ன விதிச்சிருக்கு, அவளுக்கு ஆகிதாக்னி எடுத்தவாளுக்கு எல்லாமே இஷ்டி தான் விதிச்சிருக்கு. அவளுக்கு சந்நியாசம் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா அவளுக்கும் இஷ்டிகள்லாம் விதிக்கப்பட்டது. அது என்ன இஷ்டி விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா பிராஜாபத்திய இஷ்டி அப்படின்னு ஒண்ணு. பிரஜாபதி தேவதாத்மகம் பிராஜாபத்தியம் ஏவ இஷ்டிம் குர்வந்தி அப்படின்னு சொன்னார். பிராஜாபத்திய இஷ்டி படிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சில பேர் இல்லையா, இல்ல அதெல்லாம் கிடையாது,
அப்படின்ட்டார். ஏன் அந்த அக்னி தேவதா காம் ஆக்னேயி இஷ்டிம் ஏவ குறியாத். இல்ல சார், ஆக்னேய இஷ்டி தான் பண்ணணும். 3 அக்னியை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆக்னேய இஷ்டியை தான் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். அவ சொல்றதுக்கு என்ன சார் லாஜிக் இருக்கு? வேற ஏன் சார் அப்படி சொல்றது? இதையும் சொல்றது அதையும் சொல்றது. அதே சமயத்துல அக்னிர்ஹி வை பிராணஹா அப்படின்னு வேதமே நமக்கு சொல்லி தருது. சார் அக்னி தானே சார் பிராணன் அப்படின்னு சொல்றது. முக்கியம் என்ன? அக்னிர்ஹி அக்னி தேவதா பிரதானத்துவேன சூத்திர ரூபத்வாத் இல்லையா? அக்னி தேவதான் பிரதானமாக இருக்கு, அதனால தத்திர உபபத்தி, அதனால லாஜிக் தான். ஏதம் ஏவ இஷ்டியா த்ரயஹா தாத்தவஹா யத் இல்லையா? உத ஆக்னேயம் ரூபத்ரயம் சத்வம் சுக்லம் ரஜோ ரோஹிதம் தம கிருஷ்ணம். இந்த அக்னியானது எப்படி இருக்குன்னு பாருங்க, ரூபத்ரயமா இருக்கு இல்லையா? வெள்ளை ஜுவாலையா வரக்கூடியது சத்துவகுணத்தை உண்டாகக்கூடியதாக இந்த அக்னி இருக்கு. ரெட்டா வரக்கூடிய அக்னி ரஜோகுணத்தை உண்டாகிறதா இருக்கு. புகையோட கருப்பாக வரக்கூடியது தாமசத்தை உருகிற மாதிரி இருக்கு. இப்படி இல்லையா? இப்படி இந்த மந்திரங்கள் மூலமாக அக்னி ஆக்ரானம் பண்ணும்போது இந்த 3 விதமான குணங்களும் இவனுக்கு வருகிறது. இந்த 3 குணங்களையும் எதை உண்டாக்க சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, விராட் ஸ்வரூபத்தையும் கிரண்ய கர்ப்பஸ்வரூபத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் இது கூறுகிறது அப்படின்ற எண்ணத்தை தான் இங்க சொல்றதுக்கு வருது. இதனுடைய தாற்பயம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, அனேன மந்திரேன அக்னிஹிம் ஆஜிக்ரேத், இந்த மந்திரத்தின் மூலமாக இந்த அக்னியை முகரவும் அப்படின்னு சொல்லிருக்கு. முகரவம்னா நம்ம என்ன புரிஞ்சிருக்கணும், அக்னேஹே யோனிஹி யஹா பிராணஹா பிராணம் ஸ்வகாரணம் கச்ச, உன்னுடைய காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிராணனை நன்கு நினைத்து அவரிடம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அங்குஷ்ட மாத்திர புருஷாவா இருக்க சொல்லக்கூடியதான அந்த பிராணனை அடையுங்கள். ஸ்வாஹா சப்தஹா காரிய காரண ஏகத்துவ ஜோதகா. ஸ்வாஹா அப்படின்னு சொன்னாக்க நம்ம அங்க சொல்லக்கூடிய ஸ்வாஹா இல்லை, இந்த அக்னியினுடைய ஆதிகாரியா இருக்கா ஸ்வாஹான்னு சொல்லி போட்டா தேவதைகளுக்கு எடுத்துன்னு போறது அந்த ஸ்வாஹா இல்ல. ஸ்வ அந்த அந்த தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்தத்தினால காரிய காரணம் நான் வேறு, இந்த உலகம் வேறு இல்ல, சர்வம் எதயம் ஆத்மா என சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஏவம் ஏவ மந்திரஹா அப்படி ஆஹி அப்படின்னு சொல்லி இப்படி ஆஹிதாக்னி சம்ஸ்காரத்துக்கும் சந்நியாசத்துல அதிகாரம் இருக்கு, சந்நியாசத்துக்கு வருகிறார்கள் அப்படின்னு. சார் நாங்கள்லாம் ஒரு அக்னியும் மெயின்டைன் பண்ணவில்லை, நிரக்னியாக இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு என்ன, உங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறார். அடுத்தது நிரக்னிக சந்நியாச விதிஹி அப்படின்னு சொல்ல போறார். நிரக்னியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சந்நியாசத்துல அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்தது வந்திருக்கு. இத அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.